ஷேப்பில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புது புறா வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம புறாவோட ஐலைன் இதெல்லாம் காமிப்பேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் அந்த புது புறா. உங்களுக்கு நான் வெளியே எடுத்து காமிக்கிறேன். இருக்கேன் இது பாருங்க, இதுதான் அது. இது ஒரு தவடால் புறா. இருங்க உங்களுக்கு வெளிச்சத்தில் காமிக்கிறோம். இதோட ஐலைனேஜ் பார்க்கலாம் வாங்க. இதுதான் இதோட ஐலைனேஜ். இதுக்கு வந்து 10 கல்லி ஆச்சு. அதுக்கப்புறம் இது ஒரு பொறி மாதிரி இருக்கு. இதை அப்போ டேப் போடலாம். இது நூல் சுற்றி இருக்கு. வாங்க டேப் போடலாம். இதுக்கு இப்போ டேப் போட்டாச்சு. இதை இப்போ உள்ளே ரிலீஸ் பண்ணிடலாம் கூண்டுக்குள்ளே. வாங்க. இது விட்டுருக்கோம். அது சண்டை போடுது. வேற எங்கேயும் சொல்லுவோம். இது ஒரு கர்ணப்புறா. இதோட ஐலைனேஜ் பார்த்துக்கோங்க. இதோட ரக்கையும் பார்த்துக்கோங்க. இது 10 கல்லி. இருங்க இப்போ இதைய கொஞ்சம் பறக்க விட்டு காமிக்கிறேன். இதோட ஐலைனேஜும் பார்த்துக்கோங்க. இதோட ரக்கை இருக்காங்க. இதுதான் இதோட ரக்கை. இதுவும் 10 கல்லி தாங்க. இது இப்போ இதை பறக்க விட்டு காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இதுவும் ஒரு கர்ணப்புறா, கருப்பு கண்ணு. இதுக்கு வந்து 6 கல்லி ஆச்சு. இதோட ரக்கையோட பேட்டர்னும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் பறக்க விடுறேன் பாருங்க. இப்போ இதை பறக்க விட்டுக்காங்க. இது ஒரு சாதா புறா. இதுக்கு இப்போ தான் ரக்கா வந்துட்டுருக்கு. லைட்டாக பறக்கும். உங்களுக்கு பறக்க விட்டு காமிக்கிறேன். இது கையில் இருந்து விட்டா போகாது. அதனால் அங்கே வச்சு காமிக்கிறேன். பறக்கும் லைட்டாக. இப்போ பாருங்க, அது பறந்து போய் இவ்வளோ காது. இது ஒரு பைலட் புறா. இதுக்கும் கல்லி எவ்வளோன்னு தெரில. இதுக்கு வந்து ரெக்க வீட்டில் இருக்குது. இதுக்கு மூக்கு இல்லை. இது பறக்காது. சும்மா சீவி போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம கர்ணப்புறா அழகாக பறக்கும். அதையும் கிளிப்பாக சேர்த்தி போடுறோம் பாருங்கள். இது ஒரு ஹோமரு. இதுக்கு வந்து டேப் போட்டிருக்கோம். இதுக்கு வந்து ஆனால் 9 கல்லி. இது புதுசு, அதனால தான் டேப் போட்டுருக்கோம். இது ஒரு ஹோமரு. இது ஒரு 0 கல்லி பட்டா. இது இப்போ லோடலாம். வேறு புறா காமிக்கிறேன். இதுவும் ஒரு ஹோமர்ஸ் தான். இது பெல்ட்ஸு காலில் முடியிருக்கும். பாய் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிட்டு போங்க. பாய் பாய்.